தசாவதாரம் படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல சென்னை வந்து நார்மலா இருக்குது அப்படிங்கிறத கடல்ல இருந்து காமிச்சு, கடல், சர்ச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேடியம் மாதிரி காமிச்சு, அதுல தான் வந்து கோவிந்தன் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து 12வது நூற்றாண்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் சென்னைய காமிக்கும்போது பெருமாளுடைய இமேஜ் இருக்கும். இதுக்கப்புறம் தான் சுனாமி வந்திருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சீனுக்கும் இந்த சுனாமி வந்ததுக்கு அப்புறமாட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு டிஃபரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரே ஷாட்ல வந்து இந்த 6 கேரக்டரும் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த 4 பேரு இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இருக்க மாட்டாங்க. இந்த 3 பேரு மட்டும் இறந்து போயிருப்பாங்க. பல்ராம் நாயுடு வந்து ஹெலிகாப்டர்ல இருக்கிறதுனால அவருடைய போர்ஷன் மட்டும் கட் ஆயிருக்கும். ஸோ அதனால கிளைமாக்ஸ்ல வந்து இருக்க மாட்டாரு. யாரெல்லாம் உயிரோட இருப்பாங்க, யார் யாரெல்லாம் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஒரே ஷாட்லயே ஃபர்ஸ்ட் சீனாவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கேரக்டருமே காமிக்கும்போது அவ்வளோ அழகா டிரான்சிஷன் மூலமா எங்கேயுமே கட் ஆகாத மாதிரி சீனை கொண்டுட்டு போயிருப்பாங்க. கமல்ஹாசன் நடிச்சு 2008ல ரிலீஸ் ஆன படம் தசாவதாரம். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இப்போ இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. கோவிந்த் ராமசாமி வந்து கல்கி அவதாரத்தை எடுத்திருப்பாரு. இந்த அவதாரம் தான் விஷ்ணு அவதாரத்துல 10வது அவதாரம். அதே மாதிரி கோவிந்தன் வந்து ஒரு கட்டத்துல நானும் கிருமி கண்ட சோழன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டைலாக கனெக்ட் பண்ற விதமா தான் கிருமி கண்ட சோழன் வந்து கலியுகம் முடியும் முன்னாடி ஏற்படும் கலக போர்னு சொல்லலாம். கல்கி அவதாரம் அப்படிங்கிறது வந்து அந்த கலகத்துக்கு முடிவு வச்சு புதிய யுகம் தொடங்கும் அவதாரம்னு அர்த்தம். இந்த 2 கேரக்டருமே வந்து கோவிந்தன் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. இவர் கொஞ்சம் மாடர்னா இருப்பாரு. இந்த படத்துல சயின்டிஸ்ட் கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. கோவிந்த் தான் வந்து வைரஸ பரவாம இருக்கிறதுக்காண்டி ரொம்பவே போராடுவாரு. கோவிந்தோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரங்கு வந்து சாக்லேட்னு நினைச்சிட்டு அந்த வைரஸ் பாக்ஸை எடுத்துடும். அப்ப கோவிந்த் வந்து என்னதான் வந்து ஒரு மீட்டிங்ல இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்ப எல்லாரும் வந்து கிளாப் பண்ணுவாங்க. ஆனாலும் இவர் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் கிளாப் பண்ணுவாரு. இவர் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இவர் கிளாப் பண்றது மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்படியே பேரலா குரங்கு வந்து அந்த வைரஸ் பாக்ஸை கையில எடுத்திருக்கும். இதே இது பொதுவாக நம்ம கதையில எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்றோமோ அதைத்தான் வந்து அந்த குரங்கு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த சீன்லயுமே வந்து கோவிந்தன் வந்து இதுதான் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை வந்து ஓபன் பண்ணி காமிப்பாரு. அதே மாதிரி குரங்கு வந்து அந்த பாக்ஸையும் ஓபன் பண்ணிடும். அது சாக்லேட்னு நினைச்சிட்டு சாப்பிட்றதுனால இறந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த லேப்ல உப்பு தண்ணியை வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த மொத்த இடமே வந்து சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதே தான் வந்து கிளைமாக்ஸ்லயும் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் காப்பாத்துறதுக்காண்டி சென்னையில சுனாமி வந்து சென்னையில பாதி இடத்த மட்டும் அழிச்சிருக்கும். ஸோ கிளைமாக்ஸ்ல இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த குரங்கு மூலமா ஆடியன்ஸுக்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த குரங்கு வந்து சேட்டை பண்ணுனதுனால தான் இந்த படத்துல வைரஸ்ங்கிற மெயின் கதையாவே இருக்கும். வைரஸ் வந்து பரவுனதுனால இப்படிதான் ஆகும் அப்படிங்கிறது மற்ற சயின்டிஸ்ட் எல்லாம் நேரடியா பார்த்ததுனால இதை வெளிநாட்டுக்கு வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வேலை போயிருப்பாங்க. கோவிந்தனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஆனா இவரை காப்பாத்துற ஒவ்வொரு சீனுமே வந்து கடவுள் தான் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த குரங்குடைய பேர் வந்து ஹனுன்னு வச்சிருப்பாங்க. இது வந்து அனுமாரோடைய ரெப்ரசன்ட் பண்ற ஒரு பேரா இருக்கும். ஸோ ஆஞ்சநேயர் மூலமா தான் வந்து இந்த வைரஸ் இவ்வளவு கொடுமையான ஒரு வைரஸ் அப்படிங்கிறதே கோவிந்தனுக்கு தெரிய வரும். கோவிந்தனுடைய ஃப்ரெண்டு பார்சலை மாத்தி அனுப்பி விட்டுருப்பாரு தமிழ்நாட்டுக்கு. அவருடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா சாய்ராம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சீன்ல சாய்பாபா தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு பாலத்துல இருந்து ஒரு லாரியில குதிப்பாரு. அதுல ஸ்ரீராம ஜெயம்னு எழுதியிருக்கும். அதே மாதிரி கோவிந்தன் வந்து பெருமாள் மாதிரியும் படுத்திருப்பாரு. இந்த சீன்ல வைரஸ் வந்து பெருமாளுடைய சிலைக்குள்ள மாட்டிக்கிறோம். அப்ப ஃப்ளெச்சருடைய கையில வந்து கன் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளெச்சரும் வைரஸ் எடுக்கிறதுக்காண்டி வருவாரு. கோவிந்தனும் வைரஸ் எடுக்கிறதுக்காண்டி வருவாரு. அப்பயுமே வந்து ஒரு யானை தான் வந்து கோவிந்தனை காப்பாத்தும். ஸோ யானை மூலமா விநாயகர் வந்து காப்பாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆண்டாளும் கோவிந்தனும் ஒரு தள்ளுவண்டியில போவாங்க. அப்ப ஒரு பஸ் கம்பியை பிடிச்சிட்டு போவாங்க. அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி பெருமாளுடைய சாமி போட்டோவும் லட்சுமியோடைய போட்டோவும் இருக்கும். ஸோ அங்கேயுமே வந்து பெருமாளும் லட்சுமியும் காப்பாத்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி அந்த பஸ்ல ஸ்ரீமுருகன்னு பேர் எழுதியிருக்கும்.
ஸோ இது மூலமா முருகனுடைய பேரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோவிந்தனும் ஆண்டாளும் மண்ணு அள்ளுற ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிருவாங்க. அப்ப வின்சென்ட் பூவராகவன் மூலமா தான் காப்பாத்தப்படுவாங்க. அங்கேயுமே வந்து ஓம்ன்னு சொல்லிட்டு முருகனுடைய சிம்பிள் இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்க ஒரு லாரியில இருந்து தப்பிச்சு போவாங்க. அந்த லாரியிலயுமே வந்து கிருஷ்ணனுடைய ஃபோட்டோஸ் இருக்கும். அங்கேயுமே வந்து கிருஷ்ணன் மூலமா தான் இவங்க 2 பேரும் காப்பாத்தப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்து கடவுள் மட்டும் இல்ல, முஸ்லீம் மதம் மூலமா கூட காப்பாத்தப்படுவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் லாரியில வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப 2மே வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்ப யாருக்குமே ஒண்ணுமே அடிபட்டுருக்காது. ஃப்ளெக்ஷர் வந்து இந்த பக்கம் மணல் லாரி ஏதாவது வந்துச்சா அப்படின்னு விசாரிக்க வந்திருப்பாரு. அப்ப கோவிந்தனும் ஆண்டாளும் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்படிலாம் இங்க ஒண்ணும் வரல. நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அந்த ஃப்ளெக்ஷர அனுப்பிச்சுருவாங்க பேபி ஃபேமிலில இருக்கிறவங்க. ஸோ இது மூலமா முஸ்லீம் மதத்துல இருந்து கோவிந்தனும் ஆண்டாளும் காப்பாத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல சுனாமி வரும்போது சர்ச்சு மேல ஒரு போட் இருக்கும். அந்த போட்டுக்குள்ள சேஃபா இருப்பாங்க. ஸோ கடவுள் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒவ்வொரு சீன்லயுமே வந்து கடவுள் மூலமா தான் காப்பாத்தப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா கூர்ம அவதாரம். விஷ்ணுவோடைய 2வது அவதாரம். கடல் கடையும் போது மந்தார மாலையை தாங்குறதுக்கண்டு விஷ்ணு வந்து கூர்மமாக அவதரித்தார்னு சொல்லப்படுது. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேணும்னு சொல்லி கடலை கடைஞ்சிருக்கிறாங்களாமா. மந்தார மலையை வந்து மத்தாகவும் வாசுகி பாம்ப கயராவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மழை வந்து ஸ்டெடியா நிக்காம கடலுக்குள்ள மூழ்கி இருக்குது. அப்ப விஷ்ணு வந்து கூர்மமாக அவதரிச்சு மலைய தன்னுடைய முதுகுல தாங்கி இருக்கிறாரு. கூர்மத்தின் உறுதியான ஓடு மலையின் பாரத்தை தாங்கி இது தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைஞ்சு அமிர்தம் பெறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு புராண கதையில சொல்லப்படுது. விஷ்ணுவோடைய வலிமையும் கருணையும் குறிக்குது. இந்த அவதாரத்தை இந்த படத்துல எங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜார்ஜ் புஷ் கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. உலக அளவுல போர்களை தூண்டக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாரு. சோ அதத்தான் இந்த படத்துல இவருடைய கேரக்டருக்கு கூர்ம அவதாரத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கிருஷ்ணவேணி பாட்டி கூடயுமே வந்து இந்த கூர்ம அவதாரத்தோடைய கேரக்டர் கனெக்ட் ஆகும். கிருஷ்ணவேணி பாட்டி வந்து குனிஞ்சு ஒரு கூன் விழுந்த மாதிரி தான் வந்து நடப்பாங்க. இந்த அவதாரம் வந்து அமிர்தத்தை எடுக்கக்கூடியதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அவதாரம். சோ அதனாலதான் வந்து இந்த கிருஷ்ணவேணி பாட்டி வந்து பெருமாளுடைய கழுத்து பகுதியில அந்த வைரஸ் கிருமியை உள்ளக்க போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இது மூலமா தான் வந்து நீலகண்டன் சொல்லி பேர் வந்திருக்குது. ஸோ அதனால கூட இந்த கிருஷ்ணவேணியோடைய பாட்டி கேரக்டர் இந்த கூர்ம அவதாரத்தோடைய ஒத்து போற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணவேணி பாட்டியோடைய மகன் இறந்து போனதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மனசு வந்து துக்கமா இருந்ததுனால கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அதாவது சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இதே இது கிளைமாக்ஸ்ல பூவராகவன் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் கத்தி அழும்போது அப்ப கூட ஒருத்தர் சொல்லுவாரு, உன் மகன் இல்ல இது, அவன் என்ன கோத்திரமோ குலமோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. ஆனா ஆண்டாள் வந்து பரவாயில்ல அழுகட்டும், அப்பதான் வந்து மனசுல இருக்கிற பாரமே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ கிருஷ்ணவேணி பாட்டி வந்து ஒரு வலிமையான கேரக்டர் அப்படிங்கறத இந்த கூர்ம அவதாரம் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. தசாவதாரம் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோடும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தசாவதாரம் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. தசாவதாரம் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.